ஐயோ, இது என்னங்க கோலம்? என்னோடு பணிபுரியும் அன்பு தொழிலாளிகளே, ஒரு மாச குடும்ப செலவை இப்படி உடம்புல சுத்திட்டு வந்து நிக்கிறீங்களே, என்னங்க இது? சார், நீங்க நேரத்துக்கு சொன்னீங்களே சார். எங்களை சொல்றீங்க நீங்க? நான் போட்டுக்கல, போட்டு விட்டாங்க. பதவி வேற வழி இல்லை. செக்ரட்டரி, இந்த டை என்ன விலை இருக்கும்? ₹6.40. கிளாக்ஸோ பால்டின்னு அதே விலைதான் இருக்கும். உலகத்துல எத்தனை ஏழை குழந்தைங்க பால் இல்லாம தவிக்குது. நான் இதை மாட்டிட்டு அலைஞ்சா என்ன அர்த்தம்? இதை போட்டுட்டு போறது எனக்கு டை கட்டிட்டு போற மாதிரியே தெரியலம்மா. கிளாக்ஸோ பால்டின்னையே கழுத்துல மாட்டி தொங்க விட்டுக்கிட்டு யாருக்கு தரமாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஐயா, நம்ம எல்லாம் உயிரோட இருக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு சுக்கா ரொட்டி, ஒரு ஸ்பூன் நிறைய உப்பு, ஒரு டம்ளர் நிறைய தண்ணி சாப்பிட்டா போதும். அதுக்கு மீறி யாரு சாப்பிட்டாலும் சோத்துக்கே எல்லாம் பட்டினி கிடக்கிறான் பாருங்க, அவன் சாப்பாட்டெல்லாம் திருடிச்சிடுற மாதிரி. தெரியும் பண்ணாதீங்க, புரியுதா? நான் ஆபீஸ் ரூமுக்குள்ள போறேன், வேணும்னா கூப்பிடுங்க, வரேன். சரி சார். இவரு நம்ம எல்லாம் கீழ்பாக்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பாம விட போறதில்ல. அதுதானே புரண்டு புரண்டு பேசுறாரு. செக்ரட்டரி அம்மா, இவரை நம்மால புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒரு நாளைக்கு நல்லவரா இருக்காரு, ஒரு நாளைக்கு கெட்டவரா இருக்காரு. இவரோட எப்படி பழகுறதுன்னே புலப்படலைங்களே. போற போக்க பார்த்தா எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. உங்களுக்கு எப்படி? கவலைப்படாதீங்க, குடி சீக்கிரமே குணமாக்கிடுங்க. தொந்தரவுகள், அப்புறம் ஒரு வழியா பியூசி படிச்சிருக்காரா? நினைச்சான் நாளை பரீட்சை, இன்னைக்கு டைபாய்டு, எப்படி சார் பரீட்சைக்கு போவான்? அப்புறம் ஒரு தினசா எஸ்எல்சி படிச்சுட்டாரா? நினைச்சான். அப்புறம் யோசிச்சா, பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சவங்களை பள்ளிக்கூட கட்டடத்துக்கு வெளியே இருந்துதானே சாதிச்சிருக்காங்கன்னு விட்டுட்டான். படிப்புல என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்களேன். நீங்களே சொல்லுங்க. ஆனாரப்பட்ட திருவள்ளுவர் என்ன எம்ஏயா? இல்லையே. அதனாலதான் நினைச்சா, என்ன நினைச்சா? வெளி உலக அனுபவ அறிவைய பெருக்குவோம்னுட்டு 3 மாசத்துக்கு முந்தித்தான் என்ன அமெரிக்கா, ஐரோப்பா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, காங்கோ இதுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரா? நினைச்சான் சார். ஒரே நினைப்பினவிலே இருக்கிற குடும்பம் போல் இருக்கு. இன்னைக்கு நினைப்பு தானுங்களே நாளைக்கு வரலாறு. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு மகாத்மா காந்தி நினைச்சாரு. உங்க மகன் நினைச்ச மாதிரி அதே சுதந்திரம் வந்து வரலாறா இல்லையா? அப்படித்தான் எல்லாமே. அது போட்டோம், ஜாதகத்தை பார்த்து ஒரு நாளை குறிப்போமா? பாருங்க, நாங்களும் இங்க வர்றதுக்கு முந்தி உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கலாம்னு தான் நினைச்சோம். இப்போ போயிட்டு வர்றோம். கண்ணாடி இங்கே இருக்குது. அப்பா, நம்ம வாழ்க்கைய சோக கதையா ஹாஸ்ய கதையானே புரியல. இல்ல மர்ம கதையாகாத வரைக்கும் சேமண்டா. ஹலோ டாக்டர், எங்க வந்தீங்க? உங்க செக்ரட்டரி போன் பண்ணி உடனே உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. ஏன், இங்க யாருக்கு என்ன உடம்பு? உங்க போக்கே எனக்கு புரியல, அதனாலதான் டாக்டர் வர சொன்னேன். அது என் கடமை தானே. மிஸ்டர் குமரன், உங்களை நான் இப்ப டெஸ்ட் பண்ண போறேன். இந்த ஒரு வரல காமிச்சா என்ன அர்த்தம்? தொழிலாளிகிட்ட இப்படி காமிச்சா சம்பளம் வாங்குற முதல் தேதின்னு சொல்லுவாங்க. இந்த 1ஆம் தேதியை நம்பித்தான் அவங்க உயிரியை வச்சுட்டு இருக்காங்க. இதையே நம்ம சின்னையா நம்மகிட்ட காமிச்சான்னா ₹1 கடன் கேட்கறான்னு அர்த்தம். அவனுக்கு அன்னாடு இது தேவை. பள்ளிக்கூடத்துல இதுக்கு அர்த்தமே வேற. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணுமே, படிச்சவராச்சே. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? எலக்ட்ரீஷியன் கிட்ட காமிச்சா இத பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, இத நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இதையே வெள்ளக்காரங்கிட்ட காமிச்சா ஒண்ணு சேர்த்து வி ஃபார் விக்டரின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் புலவர்கள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு சொல்லுவாங்க. இதையே கடன் கொடுத்தவங்கிட்ட கடன் வாங்குறவன் கொஞ்சம் வசதி காமிச்சான்னா அர்த்தமே வேற. ஆல்ரைட், இதுக்கு என்ன அர்த்தம்? அனாசின் உங்களை 4 விதத்தில் குணப்படுத்துகிறது. தலைவலியா, இருமலா, ஜலதோஷமா, காய்ச்சலா? காய்ச்சலா, ஜலதோஷமா, இருமலா, தலைவலியா? ஏமண்டி அனாசின் தினண்டி, பாதபிரகண்டி அவனண்டி டிங் டிங். உங்க ஆஸ்பத்திரியில படுத்திருக்கும் போது இப்படி கைய காமிச்சா கடைசியா 4 பேர் தூக்கிட்டு போவாங்கன்னு அர்த்தம். பரவாயில்லையே. சரி, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. சொல்றேன். மகாபாரதத்துல வர்ற பஞ்ச பாண்டவர்கள் நகுரன், சகாதேவன், தர்மர், அர்ஜுனன், பீமன், இத்தனைக்கும் பொதுவா நம்ம அம்மா திரௌபதி. பாரதமே என் கைக்குள்ள இருக்குது. இன்னும் ஏதாவது டெஸ்ட் இருக்கா? மாலதி அம்மா, அவர் தெளிவாத்தான் இருக்காரு. அப்புறமா வந்து முதல்ல உங்க டெஸ்ட் பண்ணிக்கங்க. போகும்போது நான் என்னையும் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். சார், இவ்வளவு அறிவாளியா இருக்கீங்க. இருந்தாலும்
ஏன் சார் உங்களுக்கு ஒரு நிலையான குணம் இல்ல? உலகமே ஒரு நிலையில நிக்காம சுத்திட்டே இருக்குமா சார்? நிம்மதியும் உங்க முகத்துல காண முடியலையே. மாலதி, நான் என் சின்ன வயசுல கடல் தண்ணீர் அலையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் குளிப்பேன்னு அடம் பிடிச்சுதான் எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் இன்னும் குடிக்கிறேன்னு அர்த்தம் இல்ல, அவரா என்ன முக்கியம் எடுத்திருக்காரு. அந்த கடல் தண்ணி மாதிரி தாமா இன்னும் என் மன அலமோதிட்டே இருக்குது. எப்படி வாழணுங்கிற முடிவுக்கு வர முடியாம ஒரு நாள் நல்லவனாகவும் ஒரு நாள் கெட்டவனாகவும் இருந்துகிட்டே இருக்கிறேன். அது தவறு சார். இன்னைக்கு நல்லவரா வாழ்ந்துட்டு அந்த பையனை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே நீங்க கெட்டவரா மாறிடுறீங்க. கெட்டவனா மாறினா அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாலேயே அடுத்த நாளே நான் நல்லவனா மாறிட்டேன் இல்லையா? இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தா இந்த உலகத்தை பத்தி நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியாது. சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? தாராளம். உரிமையோட மனம் திறந்து சொல்றேன். நான் 6 மாசம் எச்சரிக்கை இருந்திருக்க வேண்டாம். அது இல்ல சார், உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். 6 மாசம் நல்லவராவும் 6 மாசம் கெட்டவராகவும் வாழ்ந்து பாருங்க. அப்ப நீங்க நிச்சயம் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். மாலதி, உன்னை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியல. மத்தவங்க புகழ்ந்த மாதிரி காப்பி அடிச்சு சொல்லலாம்னா அது எனக்கு பிடிக்காது. ஒரிஜினலா சொல்லலாம்னு பார்த்தா அது உனக்கு பொருந்தாது. நீ சொல்றபடியே செய்யறம்மா. இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும், அதாவது 6 மாச காலம் நான் நல்லவனாக இருக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷம் சார். அன்புள்ள செக்ரட்டரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்ல முடியுங்களா? சார், இன்னைக்கு ரோட்டரி கிளப் மீட்டிங்ல நீங்க பேசுறதா ப்ரோக்ராம். எதை பத்தி பேசணும்னு சொல்ல முடியுங்களா? சோஷலிசத்தை பத்தி. அங்க அந்த படம் ரெடிங்களா? ரெடி சார். போறதுக்கு கார் ரெடிங்களா? ரெடி. நீங்க ரெடிங்களா? எவர் ரெடி? நானும் ரெடி. வாங்க சார், பேசுங்க. என் தலை சுற்றுகிறது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ். ஏன் எல்லாருக்கும் தெரிந்த தமிழிலே பேசுகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நலம் நலமறியாவா? ஐயோ, இது கடிதம் எழுதும் போது அல்லவா? வணக்கம். விட்டு போறியே. இல்ல இல்ல, பேசுங்க, தைரியமா பேசுங்க. எனக்கு என்ன பயம்? எனக்கு கை கால் நடுங்குகிறது. ஆதாரமாக இதை பிடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயோ, 2வது வாட்டி சொல்கிறேனோ. இன்றைக்கு இந்த நாட்டியத்திற்கு மாற்றம் அரங்கேற்றம் அல்ல, என்னுடைய பேச்சுக்கும் இன்றுதான் அரங்கேற்றம். வணக்கம். ஐயோ, 3வது வாட்டி சொல்றேனா? பரவாயில்லை, நல்ல வார்த்தை தானே. இது எத்தனை வாட்டி சொன்னால் என்ன? இன்று நீங்கள் எல்லாம் வசமாக என்னிடம் மாட்டிக்கொண்டீர்கள். இல்லை இல்லை, நான் உங்களிடம் வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறேன். போய்விடாதீர்கள், பொறுமை வேண்டும். அரங்கேற்றம் அல்லவா? இப்பொழுது நான் இந்த மேடையில் நிற்பது எப்படி என்றால், இந்த மேடை ஒரு விலையுறந்த ஒரு வெள்ளித்தட்டு. 800 ரூபாய் இருக்கலாம். ஏன் எவ்வளவு ஜாஸ்தி? அது எவ்வளவு கொடுக்கறதுக்கு இல்லை. ஒரு 400 100 ரூபாய் வெள்ளித்தட்டு மாதிரி. இப்பொழுது சுமதி தேங்காய், நான் இந்த மேடையில் நிற்பது சகோதர பெரியோர்களே, 800 ரூபாய் வெள்ளித்தட்டில் ஒரு 8 தேங்காய் போல் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், கலை அது ரொம்ப பெருசு. ஆமாம், அளவில்லாத ஒரு பெருசு கலை. இந்த கலை என்பது பாட்டில் எடுத்துக்கொண்டால் இழந்த பழம் இல்லை. இப்பொழுது மாம்பழம், நமக்கு இப்பொழுது மாம்பழம் இழந்த பழம் வேண்டாம். அது கலை. இந்த சிதம்பரத்தில், நம்ம சிதம்பரத்தில் இவர் இந்த ஈஸ்வர பெருமான் முருகன் அப்பா, அவர் ஒத்தைக்காலில் நிற்கிறாரே, அது ஒரு பெரிய கலை. ஆமாம், இந்த மவுண்ட் ரோடு ரவுண்டானாவில் இந்த ஆட்டோ ரிக்ஷா என்று சுற்றி கொண்டு வருவது போல் நமது நாட்டியமணி, அந்த பெண்மணி கிரு என்று சுற்றி வந்தார்களே, அது ஒரு கலை. ஆமாம், மனைவிமார்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு கட்டடம் கட்டுகிறார்கள். நமது ஷாஜகான் அவர்கள் இறந்து போன அவர்களுடைய மனைவி எழுந்திருக்கவே கூடாது என்று பெரிய தாஜ்மஹாலை கட்டி ஒரே அமுத்தாக அமைத்திருக்கிறாரே. கலை கலை என்று நமது நாட்டில் எல்லாமே கலைந்து கொண்டே வருகிறது. கலை என்றால் தமிழில் ஆடை, அதாவது மானம், அது குறைந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது காந்தி அவர்கள் ஆடை குறைத்தார் என்றால் அது அவர் போர்த்தி கொண்டார். அது எப்படி? இது எப்படி? என்ன விளையாட்டா? இந்த கலை நாடெல்லாம் பெற வேண்டும், வீடெல்லாம் எல்லாரும் ஆட வேண்டும், குடும்பமே ஆட்டம் காண வேண்டும். ஆமா, அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் இறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், வணக்கம் தான், அதேதான்.